ஜாலியா இருக்கீங்களா மிஸ் ஞாயிற்றுக்கிழமைங்கிறதால? எங்க கனிஷ்கா டங்குவார் அந்து போச்சு. டங்குவார்னா என்னது மிஸ்? டங்குவார்னா தெரியாதா? இது மாதிரி யாரும் சொன்னது இல்லையா உங்ககிட்ட? டங்குவார் அந்து போச்சுன்னு சொன்னதில்ல? நிஜமாவா? சொல்லுங்க பூர்ணிமா, நீங்க சொன்ன ஆன்சர் தான் கரெக்ட். சொல்லுங்க. அம்மாங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் வேலையே சரியா போயிடும். சனிக்கிழமை ஸ்கூல் வந்தாச்சு, ஞாயிற்றுக்கிழமை காலையில இருந்து எவ்வளோ வேலை பண்ணணும். சமையல் பண்ணணும், துணி துவைக்கணும், குழம்பு வைக்கணும், மாவாட்டணும், சாக்ஸ் துவைக்கணும், பேக் துவைக்கணும், யூனிஃபார்ம் துவைக்கணும், சாரி துவைக்கணும். அம்மாங்கன்னா பரவாயில்ல, ஸ்கூலுக்கு போயிட்டு வர அம்மாங்கன்னா எப்படி இருக்கும்? அதுக்கு பேர் தான் டங்குவார் அந்து போச்சுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு ஆன்சரும் இருக்கு. அது ஏன் டங்குவார் அந்து போச்சுன்னு சொல்றாங்க நான் சொல்லட்டுமா? நான் சொல்றேன் கேளுங்க. டங்குவார்னு அந்த போச்சு ஏன் அது பேர் வந்துச்சு அப்படின்னா, ஹிந்தியில அதாவது இங்கிலீஷ்காரங்க எல்லாம் நம்ம நாட்டு ஆண்டுட்டு இருந்தாங்கல்ல, அப்போ வந்து குதிரை வண்டியில தான் வந்து பயணம் செய்வாங்க. குதிரைய வண்டியோட ஜாயின் பண்றதுக்கு ஒரு வார் யூஸ் பண்ணுவாங்க. அனிமல்ஸ் ஸ்கின்னால ஆன ஒரு வார், பெல்ட் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை வச்சுதான் குதிரையும் வண்டியும் கட்டுவாங்க. அதுக்கு பேரு டோங்கா வண்டி இல்லைன்னா டாங்கா வண்டி அப்படின்னு ஹிந்தியில சொல்லுவாங்க வட இந்தியாவில. அது வர சென்னைக்கு வர வர டோங்கா வார், டங்கு வார் அப்படின்னு டங்குவார்னு ஆயிடுச்சு. தமிழ்ல வந்து டோங்கா வண்டி அப்படின்னு சொல்லிட்டு போலாம் டங்குவார்னு ஆயிடுச்சு. அந்த வண்டி வந்து ரொம்ப கடுமையான பாதையிலையும் போயிட்டே இருக்கும், ஆளுங்களை வச்சு சுமந்துட்டு போயிட்டே இருக்குமா. அப்படி கடுமையான வழியில போகும்போது சில சமயம் அந்த வார் அந்த போயிரும்ல. அதனால நம்மள கடுமையான வேலை செய்யும் போது நம்ம ரொம்ப கஷ்டமா வருவோம்ல, அதுக்கு டங்குவார் அந்து போச்சு அப்படின்னு சொல்லுவாங்களாமா. இது நாங்களும் சின்ன பிள்ளைங்களா இருக்கும், எங்க அம்மாங்க டீச்சர்ஸுங்க சுத்தி இருக்கவங்க நிறைய யூஸ் பண்ணுவாங்க. உங்ககிட்ட யாரும் யூஸ் பண்ணதே இல்லையா? டங்குவார் அந்து ஆண்டுகள் நல்லா நடந்துச்சா? எங்க டங்குவார் அந்து போச்சு சொல்லுவோம். வேலையெல்லாம் நிறைய செஞ்சுட்டோம்னா டங்குவார் அந்து போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்துக்கிட்ட டங்குவார் அந்து போச்சு. புதுசா இருக்கா? நான் சின்ன குழந்தைங்க நிறைய இது மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்ப இந்த வார்த்தையுமே மறைஞ்சு போச்சு. நிறைய வார்த்தைகள் நாங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கிறப்ப யூஸ் பண்ணது இப்ப மறந்து போச்சு. நீங்களும் 2K கிட்ஸ் இல்லையா? அவங்க புதுசு புதுசா யூஸ் பண்றீங்க. நாங்க 90 கிட்ஸ் இல்லையா? அப்பெல்லாம் யூஸ் பண்ண வார்த்தைகள்லாம் நல்லா இருக்கும். அப்ப பூர்ணிமா அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. என்ன பூர்ணிமா? சரி.